காஞ்சிபுரத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் கொலை வழக்கில் கைதாகி நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த பாமக பிரமுகர் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வீடியோ அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆல்பர்ட் கொலை வயசுல எம்எல்ஏ பொய்யான புகாரை கொடுத்துட்டு என்னை சிறையில் அடிச்சிட்டாங்க. அந்த விசாரணை கைதியாக இருந்துட்டு 6 மாதம் கழிச்சு நான் வெளில வந்தேன். என்ன தவறாக பண்ணின்னு ஆல்பர்ட்டுடைய அப்பா எனக்கு கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் உண்மையான குற்றவாளிகள்லாம் வெளியே இருக்கும்போது என்னை மேலே பொய்யான கேஸை போட்டு என்னை உள்ள தள்ளிட்டு என்னை கொலை போயின்றதுக்கு அவர் தப்பாக நினச்சின்னு இருக்காரு. ஆனால் உண்மையான குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதியுடைய கணவர் போஸ்கோவும் மற்றும் வழக்கறிஞர் மோகன்தாஸ், குமுதா டோமினிக்குடைய கணவர் டோமினிக், இவங்க 3 பேர் தான் காரணம். இந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இவங்க 2 பேரையும், மோகன்தாஸையும் போஸ்கோவையும் நீங்கள் விசாரணைக்கு விசாரிச்சிங்கன்னா அதுக்கு பின்னணியில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க, யார் யார் எந்தெந்த ரவுடிக்கிட்ட பேசினாங்க, யாரை வச்சு பேசினாங்கன்ற டீட்டெயில் வரும். இதை நான் பல முறை சொல்லி பார்த்தேன். ஆனால் அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் அதை கேட்கல.